ஹலோ. சரி, ஒரு 4 லைன் ஒரு ஹிந்தி பாடல் நான் சொல்கிறேன், சேர்ந்து பாடுங்க. சரியா? பிள்ளைங்களை கவனிங்க. தம்பி மாதிரிலாம் முன்னாடி வாங்க. நான் சொல்கிறேன், ஒரு மைக்கு கூட லீட் மைக் இருந்தாங்க கையில் எடுத்து. ஸ்துதி ஆராதனா சொல்லுங்க. தப்பு தப்பா சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லு. எனக்கு ஹிந்தி ரொம்ப தெரியாது. சரியா? ஸ்துதி ஆராதனா ऊपर जाते गए आशीष लेकर नीचे आते गए. स्तुति आराधना, लव टू से, ओपन योर माउथ. स्तुति आराधना ऊपर जाते गए आशीष लेकर नीचे आते गए. उच्च தான் வைக்கிறீங்க. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता आगे प्यार. அங்கிள் பாடுவாங்க, கேளுங்க. ரெண்டாவது சேர்ந்து பாடு போகிறோம். ரெடியா? கீபோர்டு இருக்குமா? பீட் இல்லையோ? போயிட்டாங்களோ அண்ணே? स्तुति आराधना ऊपर जाती है, லிசன் பண்ணுங்க. आशीष लेकर नीचे आती है. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. हालेलू हालेलूया, हालेलू हालेलूया. இந்த பாடல் நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போய் போட்டால் கூட வரும். சரியா? டிஹெச் போட்டு ஸ்துதி ஆராதனான்னு வரும். நீங்கள் வேணால் எழுதிக்கிடுங்க. சரியா? 4 லைன் தான். அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்துதி ஆராதனா உப்பர் ஜாத்தேகே. ஸ்துதி ஆராதனா உப்பர் ஜாத்தேகேன்னா நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் மேலே போகிறது. ஆஷீஷ் லேக்கர் நீச்சே ஆத்தேகே, கடவுளுடைய ஆசீர்வாதம் கீழே இறங்கி வருகிறது. பிரபு அமாரா கித்னா மகான். கவனிங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் எவ்வளோ பாக்கியமான ஒரு மனுஷன், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். பிரபு அமாரா கித்னா மகான், தேக்கோ அம்சே கர்த்தாகிய பியார். உம்முடைய ஆழமான அன்பு, உம்முடைய இரக்கம், இதற்காக நன்றி. ஆ லே லூ ஆலை லூயா. சரியா? பாடிடலாமா? பாடிடலாமா? ஹலோ, பாடிடலாமா? ஆமாவா? சரி, நாங்கள் சேர்ந்து பாடுறோம். இன்னொரு முறை, அப்புறம் நம்ம சேர்ந்து பாடலாம். சரியா? स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान. कई कट्टी. देखो हमसे करता है प्यार. हालेलू हालेलूया, हालेलू हालेलूया. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती वाय है. तरंदे. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. हालेलू हालेलूया, हालेलू हालेलूया. லாங்குவேஜ் வந்து ரொம்ப மஸ்ட்.
லாங்குவேஜ் ரொம்ப மஸ்ட்டு. தமிழ்நாடை நீங்கள் தாண்டினீங்கனாலே பிள்ளைங்க கவனிச்சிடுங்க, லாங்குவேஜ் ரொம்ப மஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு நல்ல கோல்டன் டைம். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பார்ட் டைமாக நீங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் என்ன செய்யலாம். முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம வில் டேக் சம் எஃபோர்ட்ஸ், அவ்வளோதான். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அப்படி நம்ம ட்ரை பண்ணோன்னா நீங்கள் ஒரு லாங்குவேஜ் ஒரு 6 மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்திடலாம். ஒருவேளை லிட்ரலாக படிக்க முடியாட்டாலும் ஓரலாக என்ன செய்திடலாம், படிச்சிடலாம். அதனால் நீங்கள் இப்போதுலேருந்தே ஒரு தீர்மானம் எடுங்க, லாங்குவேஜ் ரொம்ப மஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம வெளியில் போகும்போது ரொம்பவே நம்ம வந்து என்ன செய்வோம், கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட். இப்போ வந்து திறமைக்கு வேலையே கிடையாது உலகத்தில். எதுக்கு தெரியுமா வேலை? எதுக்கு வேலை? லாங்குவேஜுக்கும் வேற எதுக்கும் வேலை? எதுக்கும்? நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு தான் வேலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வேலை இன்றைக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் லாங்குவேஜ் ரொம்ப மஸ்ட்டு. அதனால் நீங்கள் எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஃப்ரெஞ்சு, தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, எதெல்லாம் உங்களால் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா சரியான சமயத்தில் சரியான மதிப்பு, சரியான பலன் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரியா? நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. ஸ்துதி ஆராதனா ऊपर जाते हैं, आशीष लेकर नीचे आते हैं, प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. கெட்ட வார்த்தை எழுதி வச்சிடாதீங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் இப்படி தான் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆத்மா மண்டால் ஆத்தா அப்படின்னு ஒரு வேர்டு வரும். அந்த பின்னாடி ஒரு பாட்டி பாடிச்சு, ஆத்தா மண்டையை போட்ட அப்படின்னு. அது மாதிரி எழுதி வைக்காதீங்க, சரியா? அந்த ப்ரொனன்சியேஷன் முக்கியம். இதில் ஹிந்தியில் வந்து நமக்கு இந்த கா வந்து 4 வரும். கானா அப்படின்னா சாப்பாடு, கானா அப்படின்னா பாட்டு, கா 4 வரும். சரி, அதனால் அந்த ஒரு உச்சரிப்பு கொஞ்சம் மாறினால் அது என்ன ஆயிரும், கெட்ட வார்த்தை ஆயிரும். சரியா? அதனால் நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும், படிங்க. சரியா? சேர்ந்து பாடலாமா? கை தட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக வந்துடும். வாயை திறந்து பாடுங்க. ஓகேயா? ரெடியா? स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आते हैं. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. हालेलुया हालेलुया. வாய் திறந்து हालेलुया हालेलुया. தொடங்கி விட்டா பாடிடலாமா? ரெடி? 1 2 3. स्तुति आराधना. சூப்பர். ஒரு நிமிஷம், இந்த பக்கமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முதல்ல இந்த பக்கம்லாம் பாடுங்க, ரெண்டாவது அந்த பக்கம். ஓகேயா? ரெடியா? ஒரு ரெடி. स्तुति आशीष नीचे आते गे प्रभु. सुपर. देखो हमसे करता गे प्यार प्रभु. கொஞ்சம் சத்தமா. வீட்டில் எவ்வளோ சண்டை போடுறீங்க? प्यार आलेलो. இப்போ நீங்கள் பாடுறீங்க. ஓகேயா? ரெடியா? தொடங்கி விடட்டா? स्तुति आराधना. சூப்பர். பார்த்தீங்களா? Lift your voice. प्रभु हमारा देखो हमसे. வாய் அசைக்க கூடாது.
இல்ல சேர்ந்து ஹalleluya. सभी को प्रेज द लॉर्ड, जय मसीह की। எல்லாருக்கும் நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஜெய் மசின்னா நம்ம திரும்ப ஜெய் மசின்னு சொல்லணும். நம்ம ஊரில் ஸ்தோத்திரம்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜெய் மசி அப்படின்னு. அவங்க ஊரில் வந்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க ஜெய் மசி அப்படின்னா கடவுளுக்கு சொல்லுங்கள் ஸ்தோத்திரம். பப்ஸ் யாரும் சாப்பிடலையோ? ஸ்தோத்திரம். आप सबों को मिलकर बहुत खुश हूँ, आपका उपस्थिति को देखकर। परमेश्वर आप सबों को आशीष दे बहुतायत का। உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய காணிக்கை கொடுத்துதல், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. मेरे लिए भी प्रार्थना कीजिए, मेरे सेवकाई के लिए। எனக்காகவும் நான் செய்கிற ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். आप सबों के लिए भी मैं प्रार्थना करूंगा और आपके परिवार के लिए। உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நாங்கள். परमेश्वर आप सबों को आशीष करे और உங்கள் எல்லாரையும் கடவுள் சர்வ வல்லவர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அவர் சொல்லலை, ஆனால் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எங்கள் ஊருக்கு வாங்க, ஜார்க்கண்டுக்கு. கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி சொல். சரி, ஒரு சின்ன ஒரு காம்படிஷன், சரியா? யாராவது முன்னால் வந்து நமக்கு பைபிளில் எத்தனை புக் இருக்கு? எத்தனை புக் இருக்கு? 66 நான் மனப்பாடமாக படபடா சொல்லிடுவேன். யார் இருக்கா? யார் யார் சொல்லுவா? யாருமே இல்லையா? யாரு யாராவது? நல்ல ஒரு பரிசு இருக்கு. வடி வடி சொல்லுவேனா? யாரு? 66 புக்கையும் மனப்பாடமா சொல்லணும். போச்சுடா, கல்லு கூட்டம் சண்டே கிளாஸ்ல ஆளே இல்லையா? டீச்சர்லாம் என்ன யோசிக்கிறாங்க? யார் இருக்கா? வாங்க. யார் டீச்சரோ பிள்ளைங்களோ யார்? வாங்க வாங்க வாங்க, கை தட்டுங்க அந்த அம்மாக்கு. நல்ல நல்ல வேகமாக கை தட்டுங்க. தப்பா சொல்றாங்களான்னு பார்த்துடுங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, ஆக மொத்தம் 39 ஐயா. பழைய ஏற்பாடு படிக்க நீ நாடு, பரமபிதா உன்னை ஆசீர்வதிப்பார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், கொலேசியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம், இயேசுநாதரை பற்றிய சுவிசேஷம், புதிய ஏற்பாடு படிக்க நீ நாடு, பரமபிதா உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இதை ஏன் உங்களுக்கு அந்த அம்மா சொல்லி தரலன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. நல்லா கவனிங்க. நான் இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை நான் செய்தேன். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் தேர். வாய்ப்புகள் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஹூ இஸ் ரெடி, தே ஆர் கெட் இட் த ரிவார்ட். நல்லா கவனிங்க. வாய்ப்பு ரெடியாக இருக்குது. யாராவது வாங்கன்னு சொல்லும்போது நான் ஆயத்தமாக இருந்தேன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா, நாம் எப்போவுமே எப்படி இருக்கிறது இல்லை பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறது இல்லை. இந்த ப்ரிப்ரேஷனுங்கிறது
கொஞ்ச நேரம் தயவு செய்து நீங்களும் வரலாம் இங்க. வாய்ப்பு வந்து நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க, வாய்ப்புகள் வந்து இருந்துட்டே இருக்கு. அந்த வாய்ப்புகளை அக்கா கேட்ச் பண்றதுக்கு நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே. அப்போ நாம வந்து பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், நாம எப்படி கற்றுக்கொள்ளணும்னா ஆப்பர்ச்சுனிட்டியை ரெடியாக பார்த்துட்டே இருக்கணும். பட் ஒரு சைடு வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளை ஆயத்தப்படுத்திட்டே இருந்தோம்னு சொன்னால் சரியான சந்தர்ப்பத்தில் த ரைட் டைம் யூ வில் கெட் இட் த ரைட் அவார்ட். ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது எதனால தெரியுமா? வாய்ப்பு இருக்கும், ஆனால் அவங்களுக்கான அதற்கான சூழ்நிலைமை அமையாது. இல்லை 2 நாள் ஆகட்டு, 1 நாள் ஆகட்டு, அப்படி கிடையாது. நம்ம எப்போவுமே கவனமாக ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரிப்ரேஷன் வந்து சரியான இடத்துல சரியான நன்மைகளை நமக்கு கிடைக்க பண்ணும். சரியா? நான் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் சேர்ந்து திருப்பி ரிப்பீட் பண்ண நான் கேட்குறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? உன் நம்பிக்கை, சத்தமா உன் நம்பிக்கை, இன்னும் சத்தமா உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம், பக்கத்தில் தட்டு தட்டி, இப்போ உனக்கு சொல்லுகிறேன். திரும்ப சொல்லுங்க, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்னைக்கு உனக்கிட்ட சொல்றேன். ஜாக்கிரதையாரு. திரும்ப சொல்லுங்க, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். மொபைல் யார் வச்சிருக்கா தாங்களே? மொபைல் இது என்னது? மொபைலா? எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாவா? சரி, ஒரு சின்ன காம்படிஷன் 2 நிமிஷத்தில். ஓகேயா? நீங்க சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பரிசு. எவ்வளோ? சரியா? போய் சொல்லலைன்னா. ஓகேயா? உங்க சேகரத்து போதர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஜெயிக்கணும். எவ்வளோ பரிசு? இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் யூஸ் பண்றீங்களா? பண்றீங்களா இல்லையா? சரி, இந்த மொபைல்னால என்னெல்லாம் பிரயோஜனம் இருக்குன்னு ஒரு 15 பாயிண்ட் சொல்லணும். முன்னால வந்து என்னெல்லாம் பிரயோஜனம், நான் 2 பாயிண்ட் சொல்லி தொடங்கி விடலாம். எத்தனை பாயிண்ட் சொல்லணும்? ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேயா? எத்தனை பாயிண்ட்? சண்டே கிளாஸ் செக்ரட்டரி எழுதுவாங்க. சரியா? எத்தனை பாயிண்ட்? ஒரு இதுல பாசிட்டிவ் அல்லது சாதகம் என்னன்னா, இதுல கம்யூனிகேஷன், தொடர்பு இருக்கு. தொடர்பு துறை என்ன இருக்கு? பேசிக்கிடலாம். நம்பர் 1. நம்பர் 2, இதுல வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கிடலாம், நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். 1000 பக்கத்தை இதுல எழுதி நினைச்சுக்கலாம். இது மாதிரி 15 பாயிண்ட முன்னால வந்து சொல்லணும். யார் சொல்றா? 1000 ரூபாய். 24 மணி நேரம் மொபைல் வச்சுட்டு திரிகிறீங்க, முழின்னு முழிக்கிறீங்க. யார் வரா? போச்சுடா. நான் இப்பதான் சொன்னேன் கொஞ்சம் முன்னால, வாய்ப்பு எப்பவும் இருக்கும், ஆனா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது. ரெடியா இருந்தா என்ன செய்யலாம்? யாருமே ரெடி இல்லையா? போச்சு, 1000 ரூபாய் போச்சு. சரி கவனிங்க. சரி, பாசிட்டிவ் சொல்ல வேண்டாம். சொல்லுவியா? இல்ல. இதுல நெகட்டிவ் எதிர்மறையானது சொல்லலாம். மொபைல்னால என்னெல்லாம் தீமை இருக்கு நான் ஒன்று சொல்லட்டா? இதனால ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து 1. 2வது என்ன ஆகுது? இதனுடைய அந்த கண்ணு கெட்டு போகுமா? இங்க வா, அப்போ இங்க வா, எழும்பி வா, சீக்கிரம் வா. உன் பேர் என்ன சொல்லு? ரிபா. தீபா இன்னைக்கு சொல்றா. தீபா அம்மா ரிபா வந்து என்ன சொல்றான்னா, அவங்க அம்மா இருக்காங்களா? சரி, அவங்க அம்மாட்ட என்ன சொல்றா ரிபா? இனி நான் மொபைலை பார்க்க மாட்டேன். இனிமே நான் மொபைலை பார்க்க மாட்டேன். மொபைல்தான்.
சரி, கண்ணு கெட்டு போகுமா? ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் வருது, சரியா? 15 பாயிண்ட் சொல்லணும். யார் சொல்றா? தம்பிமார், வீரர்கள். போச்சுடா, யாருமே ரெடி இல்லையா? சரி, விட்டுருவோம். 1000 ரூபாய் நமக்கு எதுக்கு? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல பிள்ளைங்களை கவனிங்க. இந்த மொபைல் யாருன்னா வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் மொபைல். யாரு? நீங்களும். நல்லா கவனிங்க. ஆனால் இந்தாங்க மொபைல். இந்த மொபைலுக்கு சின்ன விஷயம் தான், நல்லா கவனிங்க. சாதகம் பாதகம் ரெண்டும் இருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்ப எனக்கும் உங்களுக்கும் பாசிட்டிவும் இருக்கு, என்ன இருக்கு? சரி, உங்களை பத்தி நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்லட்டா? நல்லா பொய் சொல்லுவீங்க, அப்படித்தானே? இல்லையா? நல்லா ஏமாத்துவீங்க, அப்படியா? நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த உலகத்துல நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால எனக்கும் பிரயோஜனம், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம். ஆனா நான் யாருன்னு முதல்ல என்ன செய்யணும்? Who I am, just identify it's myself. நான் முதல்ல யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நிறைய நேரம் நம்மளால நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க சின்ன வயசா இருக்கும் போது ரொம்ப அப்பா அம்மா செல்லமா கூப்பிடுவாங்க, அப்படித்தானே? கண்ணே முத்தே மணியன். கொஞ்சம் வளர்ந்த உடனே எப்படி கூப்பிடுவாங்க? எரும மாடே. நல்ல கவனிக்கிறீங்களா? ஐடென்டிட்டி மாறுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்ல சகோதரிகள், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஐயோ ஏன் நான் மாறினேன்னு எனக்கு யோசனை வருது, இல்லையா? பிள்ளைகளிட சில நேரம் கோவமா பேசும்போது சொல்லுவாங்க, என்னை பத்தி உனக்கு தெரியும். சரி, பிள்ளைகள் சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு போர் அடிக்குது, எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க யாரு, உங்க சுபாவம் என்ன, உங்களில் இருக்கிற பாசிட்டிவும் நெகட்டிவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஹீரோக்கள். ஆமேன், ஆமேன். ஒரு குட்டி தம்பி இருந்தான், நான் முடிக்க போறேன். ஒரு குட்டி தம்பி இருந்தான், கவனிங்க. அந்த தம்பிக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை. அதனால அவன் ஒரு விஷயம் செய்தான். அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலைக்கு உச்சிக்கு போய் ஒரு சாதனை படைக்கணும்னு நினைச்சான். ஒரு நாள் அதுக்காக பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு அந்த மலைக்கு அடிவாரத்தில் போய் தனியாக அந்த மலை மீது ஏற ஆரம்பிச்சான். கயறு, அதுக்குள்ள பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் மேலே ஏற ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறினா, கால்வாசி தூரம் ஏறின உடனே திரும்பி பார்த்தான். ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்துச்சோம் அப்படின்னு. திரும்ப கொஞ்சம் தூரம் ஏறினா, அரைவாசி, ரொம்ப சந்தோஷம். முக்கால்வாசி, ரொம்ப சந்தோஷம். திடீர்னு ஏறிட்டு இருந்தவன் ஒரு பாறையினுடைய அந்த விளிம்பு வந்து அவன் கையில காயம் ஏற்பட்டு மலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்தான். வேகமா கீழே வர்றான். நினைச்சான் அவ்வளவுதான், கீழே விழுந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சான். கையை அங்கங்க அசைச்சதுல ஒரு பெரிய மரக்கிளை, அந்த மரக்கிளை கட்டியமா பிடிச்சுக்கிட்டு ஐயோ ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. சண்டே கிளாஸ்ல வசந்தா டீச்சர் சொன்னது ஞாபகம் வந்து, ஜோம் அண்ணா ஏசப்பா உடனே கேட்பாங்க அப்படின்னு. உடனே ஜோம் அண்ணா கிளைய பிடிச்சிட்டு, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, நான் கீழே விழ போறேன், தெரியாம மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்க, யாருமே இல்லை அப்படின்னு. ஏசப்பா ஜெபத்தை கேட்பாங்க. உடனே ஏசப்பா சொன்னாங்க, தம்பி உன் கையை விடு, நான் உன்னை காப்பாத்துறேன். இவனுக்கு கோவம் வந்துட்டு, ஏசப்பா உங்களுக்கு அறிவு இருக்கா? கையை விட்டான கீழே என்ன செய்திருவேன்? செத்து போயிருவேனா? உங்களுக்கு அறிவு இருக்கா? முட்டாள நீங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடி கிளை தான், அதை விட்டா கீழே விழுந்து என்ன செய்வேன்? செத்து போயிருவேனே அப்படின்னு சொன்னான். அப்ப ஏசப்பா சொன்னாங்க, உன் கையை விடு,
நான் உன்னை காப்பாத்துறேன். இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. 3வது முறை ஏசப்பா சொன்னாங்க, இனி நான் போறேன், நீ கையை விட்டா நான் காப்பாத்துறேன்னு போயிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப பயம். என்ன செய்யறது? என்ன செய்தான்? நம்பிக்கையோட கையை விட்டான். நீங்க விடுவீங்களா? ஆமாவா? எதை விட போறீங்க? பொய் சொல்றதை விடணும். எதை விடணும்? ஏமாத்துறத, அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு விஷயமும் ரகசியம் இருக்க கூடாது. எதெல்லாம் விடணுமோ அதை விட்டுட்டான். விட்ட உடனே நினைச்சான் தேவ தூதர்கள் வந்து தாங்குவாங்களோ அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தான். தேவ தூதர்கள் யாரும் இல்லை, பூமி தான் சொல்லிச்சு, சீக்கிரம் வா, நான் கீழே காத்திருக்கிறேன் அப்படின்னு. திரும்ப கண்ணை கட்டிய மூடிக்கிட்டான். இனி வேண்டாம், கண்ணை திறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு. திரும்ப ஒருவேளை நினைச்சான், ஏசப்பா தான் கையை அங்கங்க நீட்டியிருக்காங்களோ, நம்ம தான் அங்கங்க அப்படி பறந்துட்டு இருக்கோமோ அப்படி மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தான். பார்த்தா கிட்ட பூமி வந்துச்சு. போச்சுதான், கண்ணை கட்டி மூடிக்கிட்டான். ஏசப்பா அவ்வளோதான், செத்து போறேன் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா கீழே வந்தவன் திரும்பவும் மேலே போறான். என்னடா, கீழே தானே வந்தோம், மேலே எங்கடா போறோம் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா கீழே சர்க்கஸ் கூடாரத்திலேருந்து ஒரு பெரிய வலையை விரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல விழுந்து மேலே போய் கீழே விழுந்து, உன் நம்பிக்கை, சொல்லுங்க, உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை, கேட்கல, உன் நம்பிக்கை கேட்கல, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி உனக்கு இன்னைக்கு 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் முட்டை பப்ஸ் சாப்பிட்ட பிறகு உனக்கு சொல்லுகிறேன். பாடலாமா? स्तुति आराधन ऊपर जाते गे आशीष लेकर, स्तुति आराधन ऊपर जाते गे आशीष लेकर नीचे आते गे। प्रभु हमारा कितना मगा देखो हमसे करता गे प्यार, प्रभु हमारा हालेलू. எல்லாம் எழும்பி நில்லுங்க. கடைசியா ஒரு முறை பக்கத்திலுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் நம்பிக்கை, அமைதியா நல்லா அழுத்தமா சொல்லுங்க, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல், அவங்க முகத்தை பார்த்து, இருக்கும்படி இன்றைய தினம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 22:18-19. ஆமேன். உட்காருங்க. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வலிக்காம தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஒரு 2 நிமிஷம் இந்த வாய்ப்பை தந்தார், நன்றி. சரி, எல்லாரும் நான் 1 2 குண்டுன்னு சொன்னேன். ஒன்றா பண்ணோம். இங்கே யாரும் குண்டு போடக்கூடாது, சரியா? காது கேட்டுதா? 1 2 குண்டுன்னு சொல்லுவேன். ரைட்? 1 2 குண்டு. வெரி குட். டைம் இல்லை, சரியா? ரைட், எல்லாரும் சொல்லு. இயேசுவின் அன்பு அற்புதமானது. நல்லா, இயேசுவின் அன்பு அற்புதமானது. இயேசுவின் அன்பு அற்புதமானது. சுளுக்கு பிடிச்சிருக்கா யாருக்கும்? இல்ல இல்ல. அற்புதமே. எல்லாம் அப்படி சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஆயிடுவாங்க. பாஸ்டர் ஐயா எப்படி சூப்பரா பண்ணாங்கல்ல? ரைட், ஈஸி. மலையை பார்க்கல, எல்லாரும் இப்படி, மலையை பார்க்கிலும் உயரமானது, கடலை பார்க்கிலும்
ஆழமானது, பூமியை பார்க்கிலும் அகலமானது. அற்புதமே. சரியா? இவ்வளவுதான். ஏன்னா எனக்கு 5 நிமிஷம். சரியா? ரைட். இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது. அற்புதமே. வெரி குட், வெரி குட். என்ன பார்த்தோன்னே ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஏன்னா சின்ன பிள்ளைய போலன்னா நம்ம சண்டே கிளாஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஓகே, ரைட். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது. சாரி அற்புதமே. மலையை பார்க்கிலும் உயரமானது, கடலை பார்க்கிலும் ஆழமானது, பூமியை பார்க்கிலும் அகலமானது. அற்புதமே. சிஸ்டர், நோ கொலஸ்ட்ரால், நோ பிபி, நோ சுகர் வராது. பண்ணுங்க. ரெடி? பாருங்க, ஐயா சூப்பராக கை அடிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது. ஐ ஆம் 68. ஓகே, வேகமா. இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது. அற்புதமே. அற்புதமே. மலையை பார்க்கிலும் உயரமானது, கடலை பார்க்கிலும் ஆழமானது, பூமியை பார்க்கிலும் அகலமானது. அற்புதமே. சரி, ஒரு 3 கிளாப் சொல்லி தரீங்க. வா, ஓடியா ஓடியா. தம்பி நீ வா. 2 பேர் வாம்மா, வெக்கப்படாத வா. 2 பேரா நின்றுடுங்க. அல்லேலியா கிளாப். இங்க போய் வலது கை எடு. எல்லாரும் வலது கை தூக்கு. என்ன பாருடா இலை. வலது கை எடுத்தீங்களா? சொல்லுங்க. இடது கை லோ, அந்த கை லோ, 2 கை லோ. புரியுதா? இங்க பாருங்க. லே லோ. இப்ப நானும் பாசனம் பண்ண போறேன் பாருங்க. ஐயா வாங்க ஐயா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். என்னய்யா? வெரி குட். வெரி. எப்போ வரும்? உள்ள இருந்தா தான் வரும், பேய் வந்துடும். புரியுதா? அந்த மாதிரி சொல்லணும், இல்லைன்னா பேய் வந்துடும். ஏசப்பா வரணும்னா நல்லா உற்சாகமா சொல்லணும். ரெடி? லே லோ யா. மறுபடி லே லோ யா. இப்ப வேகமா படிக்கணும். கடைசி வரை யாருக்கு அல்லேலியான்னு வார்த்தை வருதோ உண்மையிலே அவங்க ஜீசஸ் பிள்ளைங்க. இடையில வேர்ட்ஸை மாத்தினீங்கன்னா ஏசப்பா நம்ம உள்ளத்துல இல்லை. நீங்க பண்ணி பாருங்களா, உங்க வேர்ட்ஸ் மாறும். ஆனா மாறாம பண்ணணும் வேகமா. ரைட்? லே லோ யா. லே லோ யா. லே லோ யா. லே லோ யா. புரியல? சரி, அடுத்தது ஜீசஸ் கிளப். சரியா? JESUS, 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 ஜீசஸ். அதே தான் பைபிள். BIBLE, 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 BI. உட்காருங்க ஒரு 2 நிமிஷம். சரியா? பாரு தம்பி, இங்க வா. ஓடியா 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 வா. நல்ல பிள்ளை, ஓடியா. சரி, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உன் பேர் என்ன? யோசரிப்பா. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. தேவயானமா? தேவயாசு. சரினா கேர்ள் இல்லடா, பாயா? நீ கேர்ளா பாயா? நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? சரி, ஓகே. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்ப எக்ஸாம் எழுதிட்டோம். இப்ப நம்ம ஊர்ல எல்லா இடமே பிள்ளைங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஆசை இல்ல? அப்ப நாங்க 2 பேரும் நல்லா படிச்சிட்டோம், எக்ஸாம் எழுதிட்டோம். எக்ஸாம் எழுதினா என்ன வரும்? என்ன வருமா? ரிசல்ட். கரெக்டா சொல்லிட்டேன், ரிசல்ட் வரும். இப்ப 2 பேர், உனக்கு அழுவது பிடிக்குமா சிரிக்கிறது பிடிக்குமா? சிரிக்கிறது. நான் அழுவுறேன். சரியா? வெரி குட். நீ அழணும், சாரி நீ சிரிக்கணும், நான் அழணும். ஓகே, சரி. ஒரு மயக்கு கொடுங்கப்பா, அவன் எப்படி அழுகுறான்னு பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நாங்கள் 2 பேரும் ரிசல்ட் பார்க்க போயிட்டோம். எங்கே போயிருக்கோம்?
நீ என்ன பண்ணணும்? மறக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. நீ என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. இப்போ சிரிப்பியா அழிவையா? சரி, சரியா? அப்போ நீ சிரிக்கணும், நான் அழணும். இப்போ எங்கே போகிறோம் சொல்லு? ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். சரியா? போய் பார்க்கலாமா? சரி, உன் பேர் இருக்கா பாரு, சும்மா பாரு. இருக்குதா? இருக்குது. என் பேர். சரி, 2 பேரும் ரிசல்ட் பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுறேன்னா 3 விரல். என்னது? 3 விரல் எடு, 3 ஃபிங்கர் எடு. நீ என்ன பண்ணணும்? இப்படி வச்சு சிரிக்கணும். நல்லா தூக்காட்டு. சூப்பர்யா, அழகா சிரிச்சிட்டாயா. சரி, வெரி குட். நான் 3 விரல காட்டு, அழணும். சரியா? நீ சிரிச்சிட்டே இரு, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் அழுதுட்டே இருக்கேன். மேல கை காட்டி சிரி நல்லா. அப்படி 3 விரல் இப்படி காட்டு. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்? 3 விரல காட்டி என்ன பண்ணேன்? என்ன பண்ணம்மா? என்ன பண்ணேன்? காட்டி என்ன பண்ணுனேன்? வெரி குட். இவன் என்ன பண்ணான்? சரி, இதுக்கு அர்த்தம் சொல்லு. ரிசல்ட் தானே பார்க்க போனோம். அப்போ நான் 3 விரல மேலே தூக்கி என்ன பண்ண, கீழே காட்டி நான் அழுகுறேன். அப்போ என்ன அர்த்தம்? 3 வேலை ஃபெயிலு. அவன் 3 விரல காட்டி சிரிச்சா இல்லை, அப்போ என்னது? பாஸு. அப்போ ஒரு உங்கள் சப்ஜெக்டில் 3 தான் உண்டா? தமிழ், இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸு எல்லாம் உண்டு இல்லை? பின்ன 3 சொல்லு, யாருக்கா தெரியுமா? நல்லா கவனிங்க. இவன் வாங்கின மார்க்கு 97. யாரு? நான் வாங்கின மார்க்கு. எதுக்கு 3 விரல காட்டினேன்னா, எனக்கு மேலே 3 பேர் இருக்கான். நல்லா கவனி தங்கச்சி, தம்பி தங்கச்சி, எனக்கு மேலே எத்தனை பேர் இருக்கான்? யாரெல்லாம்? யாரெல்லாம்? வெரி குட். டீச்சர், நீங்கள் டீச்சரா? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாங்க. 98, 99, 100. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னால் 100 வாங்க முடியலையே, எனக்கு கீழே என்ன பண்ணுறது, எனக்கு மேலே 3 பேர் இருக்கானே அப்படின்னு அழுகுறான். சரி, இவர் சிரிச்சார்ல, இவன் எத்தனை மார்க் வாங்கினா? நான் 3 மார்க் வாங்கினான். இவன் இல்லை, சும்மா எக்ஸாம்பிள். 3 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறேன்னா, எனக்கு கீழே 3 பேர் இருக்கான். 2 மார்க் வாங்கினவன், 1 மார்க் வாங்கினவன், 0 வாங்கினவன். இப்போ நீங்கள் எந்த அப்போ கூட சிரிக்கிறான்டா. இப்போ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க? எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க? 97ல் நீ இருக்கீங்களா? 3ல் இருக்கீங்களா? சரியா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, முடிச்சிடுறேன். கொலோசையர் சொல்லுங்க. கொலோசையர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். சத்தமா சொல்லுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்ப எப்பவும் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்கிறேன், அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும். அப்ப ஏசப்பா, நான் எப்பவும் 100 வாங்கணும். அதனால உம்மை நம்பி தினமும் ஜபித்து வேதம் வாசித்து நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். சரியா? 3 மார்க் வாங்கி சிரிக்க விடாது. இல்லைன்னா நான் 80s வாங்கினோன்னா, நான் 80s வாங்கிட்டேன், அவன் 60 தான் வாங்கினான் அப்படின்றதான் சொல்லக்கூடாது. நம்முடைய மோட்டிவேஷன் எப்பவும் எப்படி இருக்கணும்? 100. சரியா? ரைட். இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது, இயேசுவின் அன்பு அற்புதமானது, அற்புதமே, அற்புதமே. மலையை பார்க்கிலும் உயரமானது, கடலை பார்க்கிலும் ஆழமானது, பூமியை பார்க்கிலும் அகலமானது, அற்புதமே. இந்த வாய்ப்பை தந்த அருமையான தலைமை போவதற்கும் உங்களை எல்லாருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் எல்லா நிகழ்வுகளிலும் கற்ப குறைந்ததுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக திருமறை பள்ளி சார்பிலே மிஷனரி அர்ப்பணம் பண்ணப்படவும், வாலிபர் ஜபக்குழு சார்பிலே தொழுகை நடத்தவும் கற்ப அருள் தந்தீர் மக்கள் நன்றி சுவாமி. தொடர்ந்து
ஆலங்கோடு ஹோமிலே சென்று வாழ்வில் ஜபக்குழு சாப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உணவில் கப்பில் பிரசம் இருப்பதாக அன்பான பிள்ளைகளுக்கு நான் ஜபிப்பு உதவி செய்யும் பொழுது ஆவியானவர் உடலில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். இந்த நாளில் எல்லா நிகழ்விலும் உன் பராமரிப்பும் பாதுகாப்பும் இருந்ததற்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பேரருள் எங்களோடு தங்கியிருப்பதாக கிறிஸ்தேசு மூலமாய் ஜபிக்கிறோம். ஜபங்கைகள் நல்ல பிதாவே, அவன் ஆத்துமாவே கப்பை ஸ்தோத்து, என்மூலமே பிரசாந்தை ஸ்தோத்து, ஆத்துமாவே கப்பை ஸ்தோத்து, அவர் செய்த சலோபாகலிலும் மறவாதே. ஆமாம். அனைவருக்கும் நன்றி. இந்த 2 பேர் பிள்ளைகள் அப்ளன்ஸ் எடுத்து காணிக்கை எடுத்துட்டு போயிடலாம். ஜபக்குழுவில் வருகின்ற பிள்ளைகள் அது வராங்க, வாங்க எண்டோட அட்வன்ஸ் போடுவாங்க. சரியா? எண்டோட அவர்களுக்கு அட்வன்ஸ் போடப்படும். தயவுசெய்து ஹோம் வராத பிள்ளைகள் அட்வன்ஸ் எடுத்து காணிக்கை எடுத்துட்டு வச்சுருங்க. சரியா? நன்றி. தயவுசெய்து ஹோம் வர பிள்ளைகள் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிடுச்சு. பக்தி மிகச்சங்கத்தின் ஆசிரியர்கள் உங்களை அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து பிள்ளைங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி காணிக்கையிடுங்க. அப்புறம் அடுத்த வாரம் நமக்கு ஏலம் நடைபெறும். அதனால் அனைத்து பிள்ளைகளும் உற்சாகமாக ஏலத்திற்கு பொருட்கள் கொண்டு வாங்க. அப்புறம் நமக்கு ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும்.